கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு இசை கூட தேவன் சமூகத்தில் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டினருக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த மகா கிருபை, மகா அன்பு. வேதம் சொல்லுகிறது தேவன் அன்புள்ள தெய்வம். நாம் பாவிகளாக இருந்தபோது நம்மை தேடி வந்து நம்மை சந்தித்து ரட்சித்த தெய்வம். ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் அரவணைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். முதலாவதாக 6:6. நம்முடைய பழைய மனுஷனை கடந்த வேளக்கிழமையிலே பார்த்தோம். பழைய மனுஷனை அவரோடு கூட நாம் சிலுவையில் அறைந்து விட்டோம். அது கடைசியாக நாம் வாசித்த வசனம் கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். கொலோசியர் 2, 6, 7, 8 வசனங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானத்தின்படி நாம் அடக்க பண்ணப்பட்டோமானால் அவரோடு கூட நாம் உயிர்த்திருக்கிறோம், அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். அதுபோல நாம் பார்க்கும்போது நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்திலே குன்றி போகக்கூடாது. ஒரு நாளும் நம்மை தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தெய்வம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். நாம் எங்கு கடந்து போனாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுக்கு மகிமையான நல்ல ஒரு சாட்சியாக தேவன் வாழ விரும்புகிறார். நாமும் அதை நிறைவேற்றி அவருக்காக வாழும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அது 8வது வசனத்தில் சொல்லப்படுகிற லௌலீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பலவிதமான காரியங்களை இப்பொழுது சொல்வார்கள். அநேக ஆசீர்வாதங்களை சொல்வார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே சாபம் என்று சொல்வார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே முன்னோர்கள் செய்த பாவம் அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனையும் பாவமாவது சாபமாவது அவனை பற்றி கொள்வதில்லை. அவ்வளவாய் தேவன் அவர்களை அவருடைய வலது கரங்களை அவரை நம்மை வைத்திருக்கிறார். பாவிகளை அல்ல, பரிசுத்தவான்களை அவருடைய கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர். பாவிகளை நேசிக்கும்படியாகத்தான் அந்த பூமியிலே தேவன் கடந்து வந்தார். அப்படிப்பட்ட பாவிகளை நேசித்து அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி நம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அவர் கரங்களிலே வைத்து நம்மை அழகு பார்க்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நம் கண்ணீர் விட்டு கவலையோடு நடக்கிறது அவருக்கு ஒருபோதும் விரும்புகிற தெய்வம் அல்ல. எப்பொழுதும் அவருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர். அதை நிறைவேற்ற வேண்டுமானால் அவருடைய வசனத்துக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல தாழ்மை வேண்டும், பொறுமை வேண்டும். மற்றவர்களை அதிகமாய் கனப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். நாம் மற்றவர்கள் நம்மை கனப்படுத்தட்டும் என்றல்ல, நாம் முந்திக் கொண்டு அவளை கனப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். தேவன் அதைத்தான் செய்தார். எந்த இடத்திலே போனாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை அரவணைத்து கொண்டு ஆசீர்வதித்து கொண்டு சகல வியாதிகள் பலவீனங்களை மாற்றிக்கொண்டு ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பின் சீசராக மாற்றிக்கொண்டே வந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அன்பின் நிமித்தமாக
நம்முடைய தாழ்மையின் நிமித்தமாக அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதான் சொல்லுகிறது, லௌலீக ஞானத்தினாலும் மாய மந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள் வருமானால் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை நாம் உடனடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இது வருகிறது இயேசப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வசனங்களை வாசிக்கிறேனே, தியானிக்கிறேனே, உமக்கு பிரியமாய் வாழ்கிறேனே, ஏன் இப்படி வருகிறது, சத்துருடைய கிரியைகள் இல்லவோ என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் போதுதான் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அல்லாவிட்டால் நாம் தினமும் அப்படியே மாறி மாறி வாழ்ந்து கொண்டே இருந்தால் காற்றிலே அலைகிற நாணலை போல அல்ல, தேவனுக்கு பிரியமானவர்களாய் நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தமாய் நிற்கிறவர்களாக, ஒரு பிள்ளையானாலும் சரி தவறு செய்யுமானால் தகப்பனுக்கு முன்பதாக, தாய்க்கு முன்பதாக அந்த பிள்ளை பயப்படும் பாருங்கள். ஆனால் தவறு செய்யாத பிள்ளை எந்த விதத்திலும் பயப்படாது. தூரத்தில் தகப்பனை காணும் முன்பதாக அது ஓடி போகும், அது கட்டிப்பிடிக்கும், தகப்பனும் அன்பு கூறுவார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், பொறாமைகள் வருமானால் தேவனோடு கூட நாம் ஒப்புரவாக முடியாது. நம்முடைய இருதயம் கலக்கத்திலே முங்கி இருக்கும், நம்முடைய ஆத்மா கிளேசத்தினால் நிறைந்திருக்கும். அப்படி அல்ல, தேவனுடைய சமூகத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மை வழிநடத்துவார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ரோமர் 6:4. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாயிருப்போம் தேவனுடைய சமூகத்திலே. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், பாவத்துக்கு மரித்தவர்களாய் இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு வித்தியாசமான காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது, எந்த பாவ சுபாவங்களும் வரக்கூடாது. அவ்விதமாய் தேவன் நம்மை பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்னிலே இருக்கிற பரிசுத்தம் உங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு தான் சொல்லப்படுகிறது, மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். மரித்தவன் எந்த விதத்திலும் எந்த பெருமை, மேட்டிமை, பொறாமை, எரிச்சல், சண்டை ஒரு காரியம் வராது. எந்த வந்தாலும் அந்த இடத்தில் அவன் தாழ்மையாக பொறுத்து கொள்வான், அதை தாழ்மையாக எண்ணுவான். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் வைத்திருக்கிற அந்த மகா பெரிய பாக்கியத்தை அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே உணர்த்துவார். இது தேவனுடைய சமூகத்திலே போக வேண்டுமானால் இவ்வளவு தாழ்மை, பொறுமை, அன்பு வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் உணர்த்துவார். நமக்கு அவதான் வேதம் சொல்லுகிறது, உன்னை ஒரு கன்னத்தில் ஒருவன் அடித்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டிக்கொடு என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. அது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. பாருங்கள், அதுபோல நம்முடைய வாழ்க்கை மாறினால்தான் நம்மை பார்க்கிறவர்கள் மற்ற இவனுக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நம்மை உற்று பார்ப்பார்கள். அல்ல உலக பிரகாரமாக நாம் ஆச்சரித்து வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை. உலக ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது இவன் பல காரியங்களை சொல்வார்கள். அப்படியாக அல்ல. தேவ ஜனமே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகாபெரிய வாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:14 வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1:14. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நடக்கும்போது அது அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். பரிசுத்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்தும் கலங்கி போக மாட்டோம், எந்த காரியத்திலும் சோர்ந்து போக மாட்டோம், எந்த காரியத்தில் தேவன் நமக்கு விடுதலை தருவார் என்பதை அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து உணர்த்துவார். அதிலே ஒரு புது பலனை தேவன் நமக்கு தருவார். அந்த இடத்தை தாண்டி கொள்ளத்தக்கதான கிருபை தருவார். அது வேதம் சொல்லுகிறது, அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. அது பிதாவுடைய மகிமை.
அது இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த மகிமை, அது நமக்குள்ளே பிதாவானவர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவ ஆவியானவர் நம்மை அவ்விதமான பாதையில் நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுகிறதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமானால் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறாய். அது வேதம் சொல்லுகிற அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவர். எந்த இடத்திலும் அவருடைய வசனத்துக்கு நாம் பயப்படுவோமானால் அந்த இடத்திலே தேவன் நம்மை வழி நடத்துவார். நாம் கலங்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். தேவ ஜனமே, உற்சாகம் அவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறதற்கு ஒரு உற்சாகம், அவரை ஆராதிக்கிறது ஒரு உற்சாகம், அவரை பாடி மகிமைப்படுத்துகிறது ஒரு உற்சாகம். பாடல் வரிகள் பாடும்போது கைதட்டி உற்சாகமாய் பாடுகிற வேளையில் நமக்கு ஒரு சந்தோஷம். அல்லாமல் வந்து மௌனமாய் இருந்து கடந்து போவோமானால் எந்த விதத்திலும் தேவன் அதற்காக அழைக்கவில்லை. பாருங்கள், நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதன்படியே நாம் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதன்படி நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம் எல்லா காரியங்களையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, நாம் ஒரே நாளிலே மிகவும் பரிசுத்தவானாய் மாறிக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக, அதே ரட்சிப்பு என்பது முடிவரியந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி முடிவரியந்தும் நிலை நிற்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் வருகிற பாடுகள், பிரயாசங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் சகிக்கிறவனாய் மாற வேண்டும். எல்லாவற்றிலும் நம்மை தாழ்த்துகிறவனாய் மாற வேண்டும். அப்படி வாழும்போது தான் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் பெருகிக் கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் மேலும் மேலும் இன்னும் வேதம் வாசிக்கணும், இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் இதிலே உள்ளான அர்த்தங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அதிகாலை வேளையிலே நாம் எழும்பி ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். அநேக வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற வேளையிலே தேவன் அநேக காரியங்களை வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துவார். நாம் எப்பொழுதோ நேரம் கிடைக்கும் போது பகல் எல்லா வேலையும் முடித்து அமர்ந்து ஜெபிக்க வேணும், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாக முதல் கடைசி வரையிலும் பார்க்கும்போது அதிகாலையில் ஜெபித்தோட வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேற்றமாக இருந்தது. நாளுக்கு நாள் அவளை ஆசீர்வதித்தார், முடிவறிந்து அவரை வழி நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழும்பி நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளை தேவன் எனக்கு தந்தார் என்று சொன்னால் அந்த நாள் எப்படி அப்பா நீர் இந்த நாள் முழுவதும் உங்கள் சித்தப்படி என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் அவரை வேண்டிக் கொள்ளுகிற வேளையிலே தேவன் பெரியதான காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் தேவன் நம்மை ஒருபோதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் சோர்ந்து போவோம், நம்ம கடன் பிரச்சனை வரலாம், நெருக்கங்கள் வரலாம், வியாதி வரலாம். எல்லாவற்றையும் ஜெயித்தவர் எங்கள் பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயம் தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி நாம் உணர்ந்து நாம் ஜெயம் எடுத்தால் தான், அந்த இடத்திலிருந்து நாம் எழும்பினால் தான் தேவன் நம்மை கொண்டு போவார். அல்ல நாம் அந்த இடத்துல கவலைப்பட்டு கலங்கி குறுகி போகலாம் இருந்தோமானால், நாம் அதாவது கவலைப்படுவோமானால் நம்முடைய சரீரம் உடனடியாக நாம் பலவீனப்பட்டது என்றே நினைக்க வேண்டும். எந்த காரியத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதுண்டு. நான் இந்த இடத்தில் நிற்பதற்கோ இந்த வேதம் வாசிக்கிறதற்கோ உங்களுக்கு இப்படியாக போதிப்பதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. தேவனுடைய கிருபை ஒன்று மாத்திரம், அவருடைய அன்பு ஒன்று மாத்திரமே என்னை இம்மட்டுமாய் நடத்துகிறது. தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதம் வாசிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற தெய்வம், ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு தந்து நம்மை தேற்றுகிற தெய்வம், நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை மாற்றுகிற தெய்வம். எல்லா காரியத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து, அதான் தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதற்கு தேவன் அல்ல. நாம் பாவம் செய்தாலும் அவர் மௌனமாய் இருப்பாரே தவிர அவர் நம்மை விட்டு போகிற தெய்வம் அல்ல. ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்து நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோமானால் அவர் மிகவும் நம்மை உற்சாகப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வாசிக்கலாம் ஒரு வசனம். கொலோசியர்கள் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12, 13, 14 3 வசனங்களை வாசியுங்கள். கொலோசியர் 2, 12, 13, 14. ஹல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் பாருங்கள், உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமக்காரர் எல்லாரையும் உங்களுக்கு அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நம் பாவங்களுக்கு மரித்தவர்களாக இருந்தோம், சரீரத்தில் விருத்த சேனம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் அவருடைய மரணத்தினாலே எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய வசனத்தினாலே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். நாம் இன்றைக்கு அநேக காரியங்கள், நான் கடந்த செய்தியிலே சொன்னேன், நம்முடைய பாவங்களை திரும்ப திரும்ப அவர் நமக்கு சொல்லுகிற தெய்வம் அல்ல. நம்முடைய பாவங்களை ஒரு தடவை அவர் மன்னித்து விட்டால் அதை திரும்ப அவர் நினைக்கிற தெய்வம் அல்ல. மனுஷன் அப்படி அல்ல. நாம் ஒரு தடவை மன்னித்தாலும் கூட திரும்ப அவனை காணும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன சிந்தனைகள், எண்ணங்கள் வரலாம். ஆனால் கிறிஸ்துவை போல அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு நம்முடைய சகோதரன் என்று ஒரு மன்னிக்கிற ஒரு மனது உருக்கம் நமக்குள்ளே வருமானால் நாம் அந்த இடத்துல நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிற தெய்வம். சங்கீதம் 103வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி உன் வாயின் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கழுகு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று எல்லாம் தேவனால் நமக்கு கிடைக்கிறது. தேவன் அதை சங்கீதக்காரனாக தாவீது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அதான் ஆவியானவர் அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாய் நாம் நினைக்கிறோம் நம்முடைய பாவம், நாம் பழைய காலங்களில் செய்த பாவங்கள் ஒன்றும் தேவன் நினைக்கிறதல்ல. தேவன் புதிய நம்மை புதிதாக்குகிற தெய்வம், நாளுக்கு நாள் புதுப்பிக்கிற தெய்வம், ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிற தெய்வம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் ஒரு புது மனிதராக நம்மை மாற்றும்படியாகத்தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வசனங்களை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்கள், அது 2:14 சொல்லப்படுறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாலும் நமக்கு விரோதமாகி இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவிலிருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. பாருங்கள், எல்லாவற்றையும் பலவிதமான நெருக்கங்கள், எல்லா காரியங்களிலும் அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். ஜெயித்து தான் நமக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாகத்தான் நமக்கு தேவன் இவ்வளவாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதன் தேவ ஜனமே, நம்மை தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்கள், பணம் எல்லாவற்றுக்கும் தேவை, எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. என்னுடைய வாழ்க்கையிலும் இப்போ அநேக தேவைகள் உண்டு. ஆனாலும் கூட தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவருடைய வசனங்களை வாசித்து அவருடைய காரியங்களை செய்யும்போது தேவன் நமக்காக அநேக இடத்துல பேசுகிறார், அநேகர் நமக்காக உதவி செய்கிறார்கள். பல காரியங்கள், பல நன்மைகள் நாம் கடந்து போய் நாம் எப்படி என்ன செய்வோமோ என்று நினைக்கிற நேரத்தில் தேவ ஆவியானவர் அவருடைய ஜனங்களை கொண்டு நம்மை அந்த இடத்துல நம்ம வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அதிசயங்களை செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார், நாம் எண்ணீராத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அதுதான் தேவனுடைய காரியம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் தேவனோடு அதிகமாய் அண்டி சேர வேண்டும். வேலை செய்கிற நேரத்தில் கடந்த செய்தியிலே பார்த்தோம், வேலை செய்ய கட்டாயமாக நாம் வேலை செய்ய வேண்டும், உத்தரவாதத்தோடு வேலை செய்ய வேண்டும். ஆனால் தேவனுடைய சமூகத்திலும் அதுபோல நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமானவனாய், அவருக்கு உண்மை உத்தவன் உள்ளவனாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆலய பிரகாரங்கள் வரும்போது மாத்திரம் நாம் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்வதல்ல. உலகத்திலே வெளி இடங்களில் இருக்கிற வேளையிலே நம்மை அநேகர் கவனிப்பார்கள். பாருங்கள், அந்த இடங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிப்பார்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் கவனிப்பார்கள், நம்முடைய நடக்கைகளை கவனிப்பார்கள், நம்முடைய வார்த்தைகளை எல்லா காரியங்களையும் அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். ஆனால் உலக பிரகாரமான மனுஷர்களை கவனிக்கிறதல்ல. அவ்விதமாய் தேவன் அவ்வளவு கனத்துக்குரியவர்களாக நம்மை வைத்திருக்கிறார். அப்பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் மிகவும் ஞானமாய் இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய சமூகத்தில் மிகவும் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் இருக்கிற போல நாம் பிற இடங்களில் இருக்கும் போதும் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் சுருக்கமாக இருக்க வேண்டும். அநேக காரியங்களை அது வார்த்தையின் மிகுதியினால் பாவம் பெருகும் என்று வேதவசனம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை, வேதவசனம் சொல்லுகிறது. அநேக இடத்துல சில இடங்களில் பேசுகிற வேளையிலே பல காரியங்களை பேசிக்கொண்டே போவார்கள். கடைசியில் பேசி உலக காரியங்களை பேசுவார்கள், சொந்த சகோதரங்களுடைய காரியங்களை பேசுவார்கள், பல காரியங்களை பேசி அங்கே அது நம்முடைய வாழ்க்கையில் அது தேவையில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும். கடந்த நாளில் அந்த மனுஷன் சொன்னார் அல்லவா, அந்த பாம்பாட்டி கொண்ட இந்த இடத்துல எத்தி பார்க்க போனதினாலே அவருடைய வாழ்க்கையில் வந்தது. ஒரு தாவீது யுத்தத்துக்காக போக வேண்டிய இடத்திலே அவன் வீட்டின் மாடியின் மேலே உலாவின தானே
தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெரிய சம்பவங்கள் நடக்கிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நமக்கு தேவையான காரியத்தை மாத்திரம் பார்த்து போக வேண்டும். அல்ல எந்த காரியத்தில் நாம் தலையிட்டு கொள்வோமானால் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை விழுந்து போகும். அதற்கு நாம் இடையூறாக இராதபடி தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் செபிக்க வேண்டும். அதான் சொல்லுகிறது 2:15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து அவர் நம்மை அழைத்த தேவன், உண்மை உள்ளவர். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்து இந்த உலகத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே பரிசுத்த உயிர்த்தெழுந்து அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட அநேக சீசர்களுக்கு 40 நாள் இந்த தேசத்திலே உலாவி கிரியை செய்து அநேகருக்கு பலனை கொடுத்து பின்வாங்கி போனவர்களை கூட அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் தெரிந்தெடுத்த நல்ல பாத்திரங்களாக மாற்றி அவர் வைத்தார் என்றால் நம்மையும் அப்படித்தான், நம் ஒவ்வொருவரையும் அப்படி வைக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானது அதுதான் எல்லா காரியங்களும். நாம் நினைக்கிறோம் நாம் கடந்த நாட்களில் செய்த பாவங்கள் அல்லாமட்டால் பல காரியங்களை பேசியிருப்போம். அதை ஒன்றும் நினைக்கிற தெய்வம் அல்ல. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் எவ்வளவு கொடிய பாவியாய் அக்கிரமத்தில் உழன்று யாரும் ஒருவரும் விரும்பக்கூடாது இருந்த நேரங்கள் தான் தேவன் நம்மை வந்து அவருடைய சமூகத்தில் அவர் தூக்கி எடுத்து நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி, அதாவது இளையகுமாரன் தகப்பனை விட்டு கடந்து போய் அவன் வருகிற வேளையில் எவ்வளவு அலங்கோலமான காட்சியோடு கடந்து வந்தான். ஆனால் அந்த தகப்பன் அவனை கட்டி பிடித்து அணைத்து முத்தம் கொடுக்கிறது போல, அவனுக்கு அங்கே புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறது போல நமக்கு தேவன் எல்லா காரியங்களையும் புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய ஆவிக்குரிய வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனுக்கு பிரியமான காரியமானால் அதற்கு நமக்கு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அதான் சொல்லுற எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவன் பிரிகிற வேளையிலே அல்லாவிட்டால் நமக்கு பலவீனமான நேரங்களிலே நம்மை கரம் பிடித்து நம்மை தூக்கி விட்டு நம்மை பலப்படுத்தி, நீ போ, இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எலிசா ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு எவ்வளவோ பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்தவன். ஆனால் ஒரு பெண்மணியுடைய வார்த்தையை கேட்டு அவன் ஒரு மரத்தடியிலே போய் சோர்ந்து போய் இருக்கிற வேளையிலே அங்கேயும் கூட தேவன் அங்கே வருகிறார். அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், அவனை திரும்ப அந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அப்படித்தான் தேவ ஜனமே, தேவன் நம்மை சோர்ந்து போய் இருக்கிற இடத்துல நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, அந்த இடத்திலே நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். அப்படித்தான் அந்த தீர்க்கதரிசியும் கூட தேவன் எவ்வளவு பெரிய வல்லமையான கருவியாக பயன்படுத்தினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்தார், இனி ஒன்றுமில்லை, மரித்தால் போதும் என்று. ஆனால் தேவன் அப்படி விடுகிற தெய்வம் அல்ல. அந்த இடத்திலே தான் தேவன் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து நம்மை உன்னதங்களும் உயரமான இடங்களும் உட்கார செய்யத்தக்கதாக தேவன் பெரிய காரியங்களை அந்த நாட்களில் அந்த இடங்களை செய்கிற தேவன். அதை நாம் உணர வேண்டும். நாம் எல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில சொல்வார்கள், எல்லா மனுஷன் எல்லாரும் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு சாட்சியிலே ஒரு வார்த்தை, அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறேன், ஒரு வார்த்தை மாத்திரம். நான் அந்த கல்லுக்குள்ளே விழுந்த நாளிலே ஒரு கூடின ஒரு ஜனங்கள் ஒரு 2500 ஜனங்களுக்கு மேலே அதில் கூடியிருப்பார்கள். பாருங்கள், யாருடைய கை ஆடவில்லை, கால் ஆடவில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், நம்ம நினைக்கலாம் ஜனங்கள் நிற்கிறார்கள், ஏன் ஜனக்கூட்டம், எனக்கு அவர்கள் பக்கத்திலே சகோதரங்கள் இருக்கிறார்கள், அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, எல்லா சகோதரங்களும் எல்லாரும் எனக்கு ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், அந்த இடத்துல கடைசியில் நான் அந்த நேரத்தில் நான் ஒரு வார்த்தை நினைத்தேன், முடிந்தது என்று சொல்லி. அந்த நேரத்திலே தான் தேவனுடைய வல்லமை உள்ள கரம் என்னை தொட்டது. பாருங்கள், அது ஒருபோதும் மறக்க முடியாது. பாருங்கள், அதாவது அவருடைய கரம் என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஐஸை கட்டி எப்படி இருக்கும், அவ்வளவு அன்பான ஒரு கரத்தினாலே அந்த இடத்திலிருந்து என்னை தூக்கினார். அந்த ஒரு செகண்ட், அவ்வளோதான். நான் நினைத்தேன், மரித்தேன், முடிந்தது, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்தது, இந்த உலகத்தில் 2 பீஸ் தான், அவ்வளோதான் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நேரத்திலே தான் தேவனுடைய வல்லமை உள்ள கரம் என்னை தொட்டு அந்த இடத்திலிருந்து எல்லாம், அந்த நேரம், அந்த தொட்ட உடனே நம்முடைய கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் மாறி போனது. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, தேவன் நம்மை தூக்கினார் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒரு உற்சாகம் நமக்குள்ளே வந்தது. அதுபோல தான் பாருங்கள், நம்ம சோர்ந்து போகக்கூடாது எப்பொழுதும். தானியருடைய வாழ்க்கையில் பாருங்கள், சிங்க கவிக்கு நேராக சிங்கச்சூளை, அதை தீச்சூளைக்குள்ளே போடுறார்கள், செங்க கவிக்குள்ளே போடுகிறார்கள், எல்லாம் தெரியும். ஆனாலும் தேவன் அவரோடு கூட இருக்கிற பாருங்கள், அந்த இடத்துல அவர் பத்திரமாக பாதுகாக்கிறார். பாருங்கள், அநேகருக்கு மகிமையான ஒரு பாத்திரமாய் அவனை மாற்றுகிறார். பாருங்கள், அதுபோல தான் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அன்பாகவே நேசித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
அப்படியானால் நாம் எவ்வளவு தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும் பாருங்கள். நேரம் கிடைக்கும்போது ஜெபிக்க நேரம் கிடைக்கும்போது, தேவ சமூகத்தில் ஆராதனை உள்ள போது கடந்து வந்து தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனுடைய அன்பு அதிகமாய் நம்முடைய இருதயங்களை ஊக்கப்படுத்தும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் பலன் கிடைக்கும் பாருங்கள். இந்த நாளிலே ஆராதனைக்கு வராதவர்களை பற்றி நாம் நினைக்கக்கூடாது. வந்தவர்கள் தேவனுக்கு தேவ சமூகத்தில் நாம் கடந்து, அதாவது நான் சின்ன பிராயத்திலே ஒருவர் எனக்கு சொன்னது என்னவென்றால், ஒரு காது கேட்காதவன் கண்ணு காணாதவன் எந்த மனுஷனானாலும் தேவ சமூகத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் சொல்லி கடந்து போவானான் பாருங்கள். அவனுக்கு வாய் பேச தெரியாது, ஆனால் சொல்லுவான் நான் அடியனை நினைத்தரலும். அவனுடைய மனதிலே அவன் ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் கடைசி அவனுடைய அந்த நாட்கள் அவன் சொன்ன அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் அவனுக்கு ஒரு நாள் இரக்கம் காண்பித்தார். அவனுடைய பேசுகிறவனாய் மாறினான் என்று சொல்லி ஒரு கதையிலே கேட்டேன். இதே மாதிரி ஒரு செய்தியிலே ஒருவர் சொன்னார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து தேவ சமூகத்திலிருந்து ஆராதித்து கடந்து போவோமானால் தேவனுடைய, அதாவது நம்முடைய இந்த ஸ்கூலில் பாருங்கள், பிள்ளைகள் படித்து நல்ல முறையிலே ஸ்கூலில் வந்து படித்து நல்ல பரீட்சை எழுதியிருப்பார்கள். எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் உண்மை உத்தவமாய் டீச்சர்ஸுக்கும் சரி அந்த இடத்திலும் பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸு கூட நல்ல அன்பாக இருந்தால், சில டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன், ஒரு சில சமயங்களில் அந்த பேப்பர் திருத்துக்கிற வேளையில் ஒரு மார்க்கு குறைவாக இருக்கும் அவன் பாஸ் ஆகுறதுக்கு. அந்த ஒரு மார்க்கையும் அவர்கள் எப்படியாவது அதிலே போட்டு அந்த மனுஷனை பாஸ். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குறைவுகள் உண்டு. ஆனால் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோமானால் அந்த நேரத்தில் தேவ கிருபை நம்மளை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். அந்த காரியத்தில் நம்மை தள்ளுகிற தெய்வம் அல்ல, நம்மை தூக்கி நடத்துகிற தெய்வம். எவ்வளவு பணம் இருந்தாலும் சமாதானம் கிடைக்காது பாருங்கள். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் நாம் எது இல்லைங்களும் கவலைப்பட மாட்டோம். அதே அந்த ஒரு பாடல் உண்டு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய். அதுதான் நான் பெரிய காரியம் பாருங்கள். நமக்கு எது இருக்கிறதோ இல்லையோ, தேவன் எல்லா காரியங்களையும், அதை காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் போஷித்து வழி நடத்துகிற தெய்வம் நம்மை போஷிக்க மாட்டாரா? நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் சோர்வுகள் வராது என்று இல்லை. ஆனால் தேவன் நம்மை நடத்தும்படியாக, அந்த சோர்விலே நாம் உற்சாகம் கொள்ளும்படியாக தேவனுடைய வசனங்களை வாசித்து ஜெபித்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இன்னும் கொலோசியர்கள் 2வது அதிகாரம் 16வது வசனம் 16வது வசனத்தை கூட வாசியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை தான் இது சொல்லப்படுகிறது. நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் போஜனத்தை குறித்தாவது, ஒரு நேரம் எங்கேயாவது ஒரு ஆகாரம் கிடைக்கும் என்றால் நம்ம ஆராதனை வேண்டாம். பானத்தை குறித்தாவது, ஒரு இடத்துல ஏதாவது நல்ல ஒரு காரியம் கிடைக்குமானால் அங்கே நாம் போய்விடுவோம், ஆராதனை வேண்டாம். அது பண்டிகை நாளானால் அந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த பெரிய அந்த பண்டிகை நாள், அந்த நாளை குறித்து, மாத பிறப்புரை குறித்து, ஓய்வு நாளை குறித்து ஒருவன் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அந்த நாட்கள் நம் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டிய நாட்கள். நிச்சயமாகவே நாம் கடந்து வர வேண்டும். நம்ம வர முடியாமல் இருந்த வியாதி, கஷ்டம், நெருக்கம் இருந்தால் நம்ம விட்டுவிடலாம். அல்லாமல் நமக்கு வருவதற்கு உள்ள அந்த பலன் இருக்கிற நாள் வரையிலும் தேவ சமூகத்தில் ஆராதனை உண்டு என்றான். ஆனால் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாதபடி, அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு நாள் ஆராதனைக்கு ஒழுங்காக வந்து இந்த நாளிலே வெளியே நிற்கும்போது ஒருவர் நம்மிடத்தில் வந்து கேட்பார், இன்றைக்கு உனக்கு ஆராதனை உண்டல்லவா, நீ போகவில்லை என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் அவ்வளவு நம்மை கவனித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு போகிறவன் இந்த நாளில் ஏன் போகவில்லை, அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. அதுபோல அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலக வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஆராதனைக்கு முந்திக் கொள்ள வேண்டும். நம்ம பந்தய சாலையில் ஓடுகிறவன் அதாவது எவ்வளவு முன்னே போய் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடினால்தான் அது கிடைக்கும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையும் அப்படித்தான். நான் ஓடித்தான் எதிர்நீச்சல் போட்டு தான் முன்னேற வேண்டும். மற்றவர்களை பார்த்தல்ல, மற்றவர்களை பார்ப்போம். என்னை பார்த்தால் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள். என்னை பார்க்கக்கூடாது. தேவனுடைய வசனத்தை பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அல்ல என்னை பார்த்தல்ல, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து, அவர் வல்லமை உள்ளவர், அவர் வரங்களை கொடுக்கிறவர். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதன் போஜனத்தை குறித்தாவது, பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளை குறித்தாவது, மாதப்பிறப்பை குறித்தாவது ஒருவனும்
ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தலாகாது. அந்த நாட்களிலே, நம்முடைய ஆராதனை உள்ள நாட்களில் ஒருவரும் வெளியே நாம் நிற்கக்கூடாது. ஆராதனை கடந்து வர வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் முடிந்த அளவு ஆராதனைக்கு உற்சாகப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, மனுஷர் இருக்கலாம், ஆனால் ஒருவரால் முடியாது. நமக்கு தேவை என்ன தேவை, அந்த நேரத்தில் தேவன் நம்மை சந்திப்பார். எவ்வளவு நெருக்கமானாலும் சரி, எவ்வளவு மரண சூழ்நிலையிலே என்னை தூக்கினாரானால் உங்களையெல்லாம் எவ்வளவு அற்புதமாக அதிசயமாக நாம் வாழ்க்கையிலே நாம் கடந்து இந்த இடத்துல கடந்து வரும்போது நாம் என்ன நோக்கத்தோடு, என்ன கவலையோடு, என்ன பாரத்தோடு கடந்து வந்தோம் என்பது ஒவ்வொரு இருதயத்தின் ஆழத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க முடியும். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, நான் இந்த வாழ்க்கையிலிருந்து முன்னேறுவேனா, இந்த வியாதி என்னை விட்டு மாறுமா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க குறைவு மாறுமா, அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் தேவ சமூகத்தில் அந்த மாதிரி தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணினால் 1000 நாவுகள் கொண்டு அவருக்கு நன்றி பலி செலுத்தினாலும் அது தீராது. பாருங்கள், 1000 நாட்கள் சொன்னாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் பதில் செய்ய முடியாது. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகள், நம் கடந்து வந்த பாதைகளில் உள்ள அந்த ஒரு நன்மைகளையும் மறக்கக்கூடாது. பாருங்கள், நன்மையை மறப்போமான நன்றி கெட்டவர்களாய் மாறிவிடுவோம். நன்மை மறக்கிறவர்களாய் மாறக்கூடாது. தெய்வ சமூகத்திலே அதிகமாய் அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். 2 வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 6:5. ஆமென். நாம் கிறிஸ்துவோடு கூட அந்த ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருப்போம். அவரோடு கூட இன்றைக்கு நாம் உயிரோடு அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். அவருடைய வருகையிலே, அதாவது முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பரிசுத்தவானும் அவன் பாக்கியவானுமாயிருக்கிறான். அதைத்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதெல்லாம். அவன் மேல் 2வது அதிகாரம் அவனுக்கு இல்லை. அதன் கிறிஸ்து மரித்த கிறிஸ்து உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு மரணம் இல்லை. நாம் மரிக்கிறதல்ல, இந்த சரீரத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம கடந்து போகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் மரண பயம் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதி வந்த உடனே நான் மரித்து போவேனே, அல்லாவிட்டால் ஒரு கஷ்டம் வந்த உடனே இது எப்படி நாம் இதில் ஜெயம் எடுப்போம் என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம். அப்படி அல்ல. தேவன் நம்மை உயிருள்ள ஜீவன்களாக ஜீவனுள்ளவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தகப்பனோடு கூட நடக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் பயப்படாது. என் தகப்பன் கூட இருக்கும்போது நாம் அந்த பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்காதபடி கடந்து போவோம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பரம தகப்பன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் எந்த காரியத்திலும் கவலைப்படுகளாய் இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். வெளிப்படுத்தின 3:4. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசியப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து அவளோடு நடப்பார்கள். தேவன் தந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஆவியாத்தும சரீரத்திலே நாம் அதை மிகவும் கவனமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே சொல்லுகிறது, தங்கள் வஸ்திரங்களை படுத்தாத சில பேர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், தேவனுடைய அந்த அன்பு, தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பு, நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற அந்த பாதையிலிருந்து நாம் ஒருபோதும் விலகி போகக்கூடாது. எப்பொழுதும் தேவ அன்பிலே நிலைத்து அவரோடு கூட வாழ வேண்டும் என்பது அவர் நாம் விரும்புகிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தேவனோடு கூட இருக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம், ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். கடந்து வருகிற வேளையிலே வேதத்தில் சொல்லப்படுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நாம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் எல்லாரும் தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிற வேளையில் எல்லாரும் ஒரு நிமிடம் ஸ்தோத்திர வரியிடும் போதே தேவனுடைய வல்லமையும் மகிமையும் நம்மளை நிரப்பும். பாருங்கள், அநேகர் வாழ்க்கையிலே வந்தவனமாக இருந்து கடந்து போவார்கள். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கியம் அவரை துதிக்கிறதும் அவரை ஸ்தோத்திரிக்கிறதும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதும். அவரை உயர்த்தும் போது தேவன் நம்மை வழி நடத்துவார். பாருங்கள்,
அவருடைய நாமம் எப்பொழுதும் உயர வேண்டும். உங்கள் சித்தம் நிறைவேறணுமாப்பா. என் நிமித்தம் உங்கள் சித்தம் நிறைவேறணுமாப்பா. என்னாலே உங்கள் நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறவனாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் அந்த எல்லா காரியங்களிலும் நம்மை நடத்துகிற தெய்வம் பாருங்கள். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம், 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 8, 1-2 வசனங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆக்கினி தீர்ப்பில்லை. இது சத்தியம் வசனம் பாருங்கள். இதில் மாற்றம் இல்லை பாருங்கள். ஆவியின்படி ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை பாருங்கள். அது முதலாவது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதாவது அந்தி கிறிஸ்து இப்பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நாம் இருப்போமோ இல்லையோ அதொன்று நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு எவ்வளவு நாள் கொடுத்திருக்கிறாரோ, தேவன் கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவன் எழுதின அந்த எழுத்து தீருகிற வேளையில் தேவன் நம்ம எடுத்துக்கொள்வார். நாம் அதை பற்றி மரணத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மாமிசத்தின்படி நடக்கிறவர்களா, மாமிசத்தின் சிந்தைகள் பல தீய எண்ணங்களை கொண்டு வரும், தீய சிந்தனைகளை கொண்டு வரும். அவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆவியின்படி நடக்கிறவளாய் நாம் மாற வேண்டும். அப்படி நாம் நடப்போமானால் அவளுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை. எந்த காரியத்திலும் நாம் பயந்து போக வேண்டாம். எந்த காரியம் அதாவது நான் அநேக தடவை சொல்லியிருக்கிறேன், 4 பக்கமும் அடைக்கப்படலாம், ஒரு வழியும் இல்லை, இன்னும் வெளியே போகவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல தேவன் நம்மை கொண்டு போகிற பாருங்கள், அதுதான் பெரிய ஒரு அதிசயம். நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் 7 மாதங்கள் தேவன் எனக்கு தவணையாக கொடுத்திருந்தார். 7 மாதங்கள் நான் வேலை செய்த இடத்துலேருந்து எனக்கு வீட்டு வருவதற்கு எல்லாம் ஃப்ரீயாக வரலாம். அந்த மாதிரி 7 மாதங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கடந்து வர முடியவில்லை பாருங்கள். ஆனால் பிறகு அதற்கு அப்புறமாக நான் பட்ட கஷ்டங்கள் என்ற நெருக்கம் என்று சொன்னால் மிகவும் அது கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அது கடைசியில் கிடையாமல் போகிற வேலையாக இருந்தது பாருங்கள். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் அந்த கிடைக்கிற வேளையிலே நமக்கு பலன் இருக்கிறது, நாம் கடந்து வரக்கூடிய சக்தி இருக்கிறது, நாம் செபிக்கக்கூடிய வேதம் வாசிக்கக்கூடிய பலன் இருக்கிறது. அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது எல்லாவற்றையும் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இருதயத்திலே பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும், அது எழுதி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் என்று சொல்லி அப்படி நாம் வைப்போமானால் நாம் ஒரு காரியத்திலும் இடறி போக மாட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை தேவனுக்கு என்று நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டோம், தேவனுடைய சித்தப்படி நாம் நடந்தோம் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெருத்த சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அதுபோல தான் வாழ்க்கையிலே நாம் திரும்ப எல்லாம் முடிந்த பிறகு இனி முடியாத நிலைமையிலே இனி என்ன செய்யலாம், அது அப்படி அல்ல. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நாட்களில் தேவனுடைய வல்லமையும் வரங்களையும் இந்த நாட்களை பெற்றுக்கொள்வோம். தேவ சமூகத்திலே நாம் கேட்கணும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்கலாய் மாற வேண்டும். நம்முடைய எல்லா தேவைகளும் நமக்கு தேவனுக்கு தெரியும். நம்முடைய வாயின் சொல் புறவதற்கு முன்னே எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் கேட்காமல் ஒன்று நமக்கு கிடைக்காது. கேட்க வேண்டும். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்கப்புறமாக ஏசப்பா எங்களுடைய தேவைகள் இவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய எல்லா காரியமும் அது நம்முடைய இருதயம் நிறைவாய் சந்தோஷமாய் இருக்கும்படி அவரிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆனால் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்பப்படுகிற உறுதியும். அது அந்த வசனம் எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். எபிரேயர் 11:1. ஆமென், ஆமென். நாம் காணவில்லை, தேவன் கடந்து வந்தார், இவ்வளவாய் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து கடந்து போனார். நாம் நம்புகிறோம் தேவன் உயிர்த்தார். ஆனால் தேவன் வருவார் பாருங்கள். அந்த விசுவாசம் நம்ம இருக்க வேண்டும். வரும்போது நம்மை தேவன் கொண்டு போவார் அவருக்குடைய சித்தப்படி. அவர் அநேக வாசஸ்தலங்கள் நமக்காக தேவன் அநேக வாசஸ்தலங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாசஸ்தலத்திலே தேவன் நம்மை கொண்டு போவார், நடத்துவார். தேவன் அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். நம்ம எந்த காரியத்திலும் கலங்காதபடி தேவனுடைய சமூகத்திலே கிறிஸ்துவுக்கென்று
நாம் பாவத்துக்கு மரித்தோமானால் அவரோடு கூட உயிருள்ளவர்களாய் ஜீவித்து அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்கு நாம் அவகாசிகளை மாறுவோம். இந்த வார்த்தைகள்னால் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லோரும் கேட்ட வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவரும் முழங்கால்களை மடக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, சர்வலோக நியாயாதிபதியை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை குறித்து ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரமானது ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, பழைய மனுஷன், பழைய சுபாவம் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார், நம்மை விட்டு அவர் தூரமாக்கி இருக்கிறார். அந்த பழைய சுபாவங்கள் இனி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் அநேக காரியங்களை குறித்து நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்திலே அப்பா, சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய ஆவியை பெற்ற நாங்கள் உலகத்திற்கான காரியங்களிலே ஈடுபடாதபடிக்கு, உலக சிநேகத்திலே நாங்கள் வாழாதபடிக்கு தகப்பனே, உம்முடைய அன்பிலே நாங்கள் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாளிலே தகப்பனே, இந்த பூமியின் வாழ்நாட்கள் எத்தனை என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் ஒரு அஞ்சக்காரனுடைய ஓட்டத்தை போல காணப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கென்று முதலிடத்தை கொடுத்து அப்பாவுடைய சித்தம் செய்கிறவர்களாய், எப்படி பிதாவானவருடைய சித்தத்தை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி இந்த பூமியிலே தனக்கு ஒப்பு கொடுத்த எல்லாவற்றையும் அவர் சென்மையும் நன்மையுமாய் முடித்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தீரோப்பா. அதே போல நாங்களும் எல்லாவரும் செபிப்போம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அதே போல நாங்களும் தகப்பனே, அப்பா, எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற காரியங்கள் அப்பா, உம்மால் மீட்கப்பட்ட நாங்களும் அந்த சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பா, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறீர்களே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, பழைய மனுஷனும் ஆண்டவரே அவருடைய செய்கைகளையும் ஆண்டவரே அழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்திருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, ஒரு புதிய மனிதனை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. பழைய மனிதன் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவில் எழும்பின பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு தூரமாய் விலக்கி புதிதான ஜீவனை ஆவியானவரை எங்களுக்கு தந்து நாங்கள் ஜீவன் அடையும்படி மட்டுமாக தேவன் எங்களை வாழ வைத்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலே தகப்பனே, நாங்கள் அவைகளை சிந்தித்து அவைகளை செயல்படுத்தி ஆவியானவருக்கு பிரியமானதை இந்த பூமியிலே ஆண்டவரே நாங்கள் செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ ஆவியானவர் இரக்கம் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதத்திலே வாஞ்சியோடு தாகத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய நாமத்தை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, ஆண்டவரே, சோதர இஸ்ரவேலின் தேவனிடத்திலே தாவரமாய் வந்த உனக்கு பூரண நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, வாஞ்சியோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ, என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ சுவாமி, எல்லா எண்ணங்கள் எல்லா விருப்பங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் நிறைவாக்கி சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, அவர்கள் விரும்புகிற காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே தந்து ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளைகளிலே எல்லா தேவைகளையும் உடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. பலவீனத்தோடு வந்த உடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும். வியாதிகள் பலவீனங்களை அவர்களை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே. கஷ்டங்கள் மாறட்டும், பாரங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் சந்தோஷப்படத்தக்கதாக ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி தங்களை புதிதாக்கி கொண்டு இன்னும்
அதிகமாய் ஆவியானவருக்குள்ளே வளரத்தக்கதாக அப்பா ஆண்டவரே உம்முடைய வரியைக்கென்று ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு காணப்படத்தக்கதாக ஆவியானவர் கிருபை செய்ய வேணுமாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, அதிகாலையில் இழந்து செபிக்கிற கிருபைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கட்டளையிட வேணுமாக நாங்கள் செபிக்கிறப்பா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெப ஜீவிதத்திலே வளர அது காரணமாய் காணப்படுகிறதப்பா. ஜெபத்தை விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து செபிக்கத்தக்கதாக ஆவியானவர் கிருபை செய்ய வேணுமாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் ஆகிய கர்த்தரும் அதிகாலையில் இழந்து ஜெபித்தார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜெப ஜீவிதத்திலே வளரவும் ஜெபிக்கவும் ஆவியானவருக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழவும் அப்பா நீர் கிருபை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியிலே நாங்கள் வாழுவதற்கு அப்பா ஜெபம் அவசியமாய் காணப்படுகிறதப்பா. அதை நாங்கள் ஆயுதமாய் தரித்து கொள்ளத்தக்கதாக தேவ ஆவியானவர் கிருபை செய்ய வேணுமாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அந்த இடத்துல நம்முடைய கிருபை கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் பிரிந்து சொல்லும் போது பிரியாத நேசர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இரவன் பயங்கரங்களுக்கெல்லாம் ஆண்டவரே தீங்குகளுக்கெல்லாம் விலக்கி ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படி ஆவியானவர் கிருபை செய்ய வேணுமாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் முழு உள்ளமே பரிசுத்தாமத்தை சோதரி, எல்லாத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடு தங்கியிருப்பதாக. ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.